தமிழகத்தை உலுக்கி வரும் சம்பவமான அண்ணா பல்கலை வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை அடுத்து குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் குற்றவாளி ஞானசேகரனின் மொபைல் பிளைட் மோடில் இருந்ததாக சென்னை போலீஸ் கமிஷனர் தெரிவித்திருந்த நிலையில் சிறப்பு விசாரணை குழுவிடம் இருந்து பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு தகவல் ஒட்டுமொத்த திமுகவுக்கும் அலறலை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் காவல்துறை தரப்பிலிருந்து மொபைல் பிளைட் மோடில் இருந்ததாக கமிஷனரே கூறியிருந்தார். இது ஒருபுறம் எதிர்க்கட்சிகளிடையே அந்த இடத்தில் கமிஷனர் இருந்து பார்த்தாரா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து வந்தனர். அதனைத் தொடர்ந்தே குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் என்ற ஆதாரங்களையும் வெளியிட்டு வந்தனர். ஆனால் திமுக அமைச்சர்களோ அவர் திமுக கிடையாது என தாமோ அன்பரசன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உள்ளிட்டோர் மறுப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் சமீபத்தில் காவல்துறையின் விசாரணையில் ஞானசேகரன் பிரியாணி கடை நடத்தி வந்ததும் இரவில் கொள்ளையில் ஈடுபடுவதும் தெரிய வந்தது. அந்த பணத்தை எல்லாம் வைத்து கட்சி பணிகளுக்கு செலவு செய்து வந்தது தெரிய வந்ததை அடுத்து அந்த அமைச்சர்கள் எல்லாம் மௌனமாகினர். அதேபோல் குற்றவாளி யாரோ ஒரு சாரிடம் தொலைபேசியில் பேசியதாக பாதிக்கப்பட்ட மாணவியே தெரிவித்தார். இதனால் யார் அந்த சார் என எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஆளும் கட்சியிலிருந்து குற்றவாளிகளை கைது செய்தாச்சு, இன்னும் என்ன, எதற்கு இந்த ஆர்ப்பாட்டங்கள் என கருத்து தெரிவித்து வந்தனர். ஆனால் இப்போது புது தகவல் ஒன்று வெளியாகி திமுகவின் முக்கிய புள்ளிகளுக்கு பயத்தை கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் சிறப்பு விசாரணை குழுவினர் மேற்கொண்ட விசாரணையில் வெளியான தகவலானது இந்த சம்பவத்தில் கைதான ஞானசேகரன் போனில் யாரோ ஒருவரிடம் சார் என பேசியதையும் மிரட்டிவிட்டு வந்துவிடுகிறேன் என போனில் பேசியவரிடம் ஞானசேகரன் கூறியதாகவும் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி. தொடர்ந்து ஞானசேகரனின் செல்போனை ஆய்வு செய்ததில் பல்வேறு பெண்களின் ஆபாச படங்களும் திருப்பூரை சேர்ந்த குற்ற வழக்கில் தொடர்புடைய நபர் ஒருவர் ஞானசேகரனுடன் இருக்கும் வீடியோ ஒன்றும் கிடைத்திருக்கிறது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருப்பூரை சேர்ந்த அந்த நபர் யார், அவரிடம் விசாரணை நடத்தினால் வேறு யாரும் சிக்குவார்களா என பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஒரு பக்கம் அரசியல் நோக்கர்களின் பார்வை திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிதான் அந்த சார் என்றும், வரும் நாட்களில் அந்த முழுமையான தகவல் வெளியானதும் மொத்தமாக சிக்குவார்கள் எனவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த சார் பெயர் வெளியில் வருமா அல்லது அப்படியே கடந்து செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.